ராமநாதபுரத்தில் ஆன்லைன் மோசடியில் சுருட்டிய பணத்தை பல்வேறு ஏடிஎம் கார்டுகள் மூலம் எடுத்து கிரிப்டோவில் முதலீடு செய்ய முயன்ற 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். வங்கி கணக்குகளை கமிஷனுக்கு வாங்கி மோசடிக்கு பயன்படுத்திய மெகா ஃப்ராட் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. சமூக வலைதளங்கள் மூலம் வலைவிரிக்கும் இதுபோன்ற நபர்கள் இணையத்தின் பின் மறைந்திருந்து மோசடிகளை அரங்கேற்றி பொதுமக்களின் சேமிப்பு பணத்தை சுருட்டுகின்றனர். அதுபோன்ற மோசடி பணத்தை அரசுக்கு தெரியாமல் வங்கி பரிவர்த்தனை மூலம் எடுப்பதற்கு இவர்கள் பல்வேறு நூதன வழிகளை கடைபிடிக்கின்றனர். அதில் ஒன்றுதான் வங்கி கணக்குகளை கமிஷன் அடிப்படையில் மோசடிக்கு பயன்படுத்தி பணத்தை சுருட்டுவது. அதாவது வங்கியில் பணமின்றி கணக்கு வைத்திருக்கும் நபர்களை தேடி பிடித்து அவர்களிடம் கமிஷன் பேசி சில பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்வதாக இந்த மோசடி நபர்கள் வாங்கிக் கொள்வார்கள். பின்னர் சமூக வலைதளம் மூலம் மோசடி செய்யப்படும் பணத்தை பெறுவதற்கு அந்த வங்கி கணக்குகளை பயன்படுத்துவார்கள். அவர்களை நம்பி ஏமாறும் பொதுமக்களும் அந்த வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பி ஏமாந்து போவார்கள். பின்னர் பல்வேறு ஏடிஎம் கார்டுகள் மூலம் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மர்ம நபர்கள் எஸ்கேப் ஆகிவிடுவார்கள். கடைசியில் போலீஸ் விசாரணையில் கமிஷனுக்கு வங்கி கணக்கை வாடகைக்கு கொடுத்தவர்கள்தான் மாட்டிக்கொள்வார்கள். உண்மையான மோசடி நபர் எங்கேயோ பணத்துடன் எஸ்கேப் ஆகிவிடுவார். இப்படி ஒரு நூதன மோசடி அரங்கேறுவதை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் இறங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மோசடி நபர்கள் பலர் வங்கி ஏடிஎம்கள் மூலம் பணத்தை எடுத்து அவற்றை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அனுப்பும் செயலில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் சைபர் கிரைம் போலீசார் பாரதி நகர் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு ஏடிஎம் மையத்தில் 2 நபர்கள் பல ஏடிஎம் கார்டுகளை கொண்டு மாறி மாறி பணத்தை எடுப்பதை கண்டுபிடித்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த போது வன்னிக்குடி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஷபீர் கான் என்பது தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து போலீசார் ஒரு செல்போன், 11 ஏடிஎம் கார்டுகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் விசாரித்த போது தங்களைப் போலவே மேலும் 2 இந்த மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கபிலன், சசிகுமார் ஆகிய 2 போலீசார் கைது செய்தனர். இவர்கள் 4 4 வங்கிக் கணக்கு புத்தகங்கள், மடிக்கணினி, ஏடிஎம் கார்டுகள், சிம் கார்டுகள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.